ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்ற தலைப்புல பார்க்கிறோம். யோவான் 17:3 இப்பொழுது நாம் வாசிக்கலாம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஒன்றான மெய் தேவனை அறிவதும் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை அறிவதும் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்றால் பாருங்க, இன்னைக்கு ரட்சிப்பு மட்டும்தான் நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும். ரட்சிக்கப்பட்டுட்டோமா நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும் நினைக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறிவதுதான் நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும். சும்மா ஏதோ போயிட்டு ஆண்டவரை நான் ஏத்துக்கிட்டேன்னு சொல்லி உங்க வாயினால பாருங்க அறிக்கை பண்றது மட்டும் கிடையாது. உங்க இருதய பூர்வமா இயேசுவை அறிந்து, என் இயேசு சொந்த இரட்சகர், அவர் எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று, தேவன் எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார் என்று அவர் அறிகிற அறிவுதான் நித்திய ஜீவனுக்கு வழி நடத்தும். அப்போ தேவனை பாருங்க அறிந்து கொள்றது எவ்வளவு அவசியமான காரியமாக இருக்கிறது. கர்த்தர் பாருங்க இன்றைக்கு அறிந்து கொள்ள பாருங்க தன்னுடைய குமாரனை அனுப்புகிறார். தன்னுடைய குமாரனை என்ன செய்யறார்? தன்னுடைய குமாரனை அனுப்பிட்டு அவரை அறிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டு விடுகிற தேவன் அல்ல. அவர் என்ன செய்யறார் பாருங்க, குமாரனை அனுப்பி குமாரனுக்கு பின் பாருங்க பரிசுத்த ஆவியானவரும் அனுப்புகிறார். தேவன் சொல்றார், என்னை போல ஒரு தேற்றலவாளன் வருவார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். என்னை போல ஒரு தேற்றலவாளன் வருவாரு, அவர் உங்களுக்கு பாருங்க, அவர் உங்களை வழி நடத்துவாரு, உங்களுக்கு சத்தியத்தை போதிப்பாரு, உலகத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவாருன்னு சொல்றார். அப்ப தேவனை அறிகிற அறிவு நித்திய ஜீவனுக்கு வழி நடத்தும். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமான காரியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள தேவன் பாருங்க வேதாகமத்தை இன்றைக்கு நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் லேசா கொடுத்துட்டாருங்க நம்ம கையில. அவர் அறிஞ்சுக்கிறது எப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்திருக்காரு. நிறைய பேர் பாருங்க முன்னாடி ஒரு டைரி எழுதுற ஒரு பழக்கம் இருந்துச்சு. அந்த டைரியில பாருங்க அவங்க ஹிஸ்டரி எல்லாம் தெரிஞ்சிடும். எழுதிட்டு பல நாட்களுக்கு அப்புறம், பல வருடங்களுக்கு பின்பு பாருங்க அந்த டைரியை எடுத்து படிக்கும் பொழுதே ஒரு அழகான வாழ்க்கை அதுக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அழகான வாழ்க்கை பாருங்க நினைவுகளை பாருங்க அது தூண்டி விடுறதா இருக்கும். சின்ன வயசுல நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒருவேளை சின்ன வயசுல இருந்து டைரி எழுதுறவங்களா இருந்தா உங்களுக்கு தெரியும். அந்த டைரிய பாருங்க எடுத்து படிக்கும் பொழுதெல்லாம் ஒரு இனிமையான காலங்களை நாம் திரும்பி பார்ப்பது போல் இருக்கும். அப்போ ஆண்டவர் கூட பாருங்க இந்த டைரியை நம்ம கையில எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா, இதை நாம் திருப்பி பார்க்கும் பட்சத்துல நம் வாழ்க்கை எவ்வளவு அழகாக தேவன் எழுதி வைத்திருக்கிறார், எதற்காக அவர் வந்தார், இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார், எதற்காக வந்தார் என்று நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அது நித்திய ஜீவனுக்கு வழி நடத்தும். நித்திய ஜீவன்னா என்ன? நிரந்தரமான வாழ்க்கை. நிரந்தரமான வாழ்க்கை எங்கெங்க இங்க இருக்கு? ஏதோ ஒரு 50 வருஷம் 40 வருஷம் 30 வருஷங்க, ஒரு 100 வருஷம் வாழ்றதெல்லாம் இந்த காலத்துல ரொம்ப கஷ்டம். அதனால நிரந்தரமான வாழ்க்கைன்றது ஒண்ணும் இல்லை, நான் அவரை அறிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் நித்தியமான ஒரு வாழ்க்கையை பாருங்க தேவன் ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் வைத்திருக்கிறார். அவர் எதற்காக வைத்திருக்கிறார்? ரட்சிக்கப்பட்டு பாருங்க பரலோக வாழ்வு என்று, சொர்க்க வாழ்வு என்று ஒன்று தேவன் வைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கைக்கு பாருங்க, அந்த வாழ்க்கையில ஒரு அழிவே இல்லைன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். நித்தியமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது நமக்கு. நமக்கு ஏதோ இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கை பாருங்க இதோட முடிஞ்சு போயிடுது நம்ம நினைக்கிறோம் நிறைய நேரத்துல. அதனாலதான் பாருங்க இந்த உலகத்துல நடக்கிற தவறுக்கெல்லாம் என்ன காரணம்? இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருக்கலாம்ப்பா, என்னப்பா போகும்போது என்னத்தை கொண்டு போறோம், அனுபவிக்க ஆண்டவர் நம்மளை படைச்சிட்டாரு, இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் பாருங்க எதற்காக உண்டாக்கி இருக்கிறாரு அப்படின்னா, இது ஒரு ரிகல்சல் உலகம், ரிகல்சல்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இங்க இருக்கும் பொழுதே பாருங்க ஆண்டவரை ஆராதிப்பது துதிப்பதற்காக ஆண்டவர் ஒரு ரிகல்சல் டைம் நம்மளுக்கு கொடுக்கிறார், ஆண்டவரை பற்றி கொள்ளணும்ட்டு. ஆனா அங்க போன உடனே நித்திய ஜீவனுக்குள்ள சொர்க்கத்துல பரலோகத்துல நம்ம என்ன செய்ய போறோம்? எந்த வேலையிலும் ஆண்டவரோடு இருக்க போறோம், அவரை ஆராதிக்க போகிறோம், அவரை துதிக்க போகிறோம். அப்போ பாருங்க நித்திய ஜீவன் மிக மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை, நிரந்தரமான ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்குங்க. அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்கு வழிநடத்தி செல்ற ஒரே ஒரு காரியம் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை அறிவதுதான் நித்திய ஜீவனுக்கு வழி நடத்தும். 1 யோவான் 5 நாம் பார்க்கிறோம், குமாரனை அறிவதுதான் பாருங்க நித்திய ஜீவனா. குமாரனுடைய ஜீவன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நித்திய ஜீவன் எங்க இருக்குன்னா குமாரனுக்குள்ள இருக்கிறது என்று, அதுதான் சாட்சின்னு சொல்லி 1 யோவான் 5 நம்ம வாசிக்கிறோம்.
அப்போ நித்திய ஜீவன் எங்க இருக்கு? குமாரனுக்குள்ளே இருக்கு. அந்த குமாரனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து என்ற குமாரனை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அவர் யார், எப்படிப்பட்டவர், எதற்காக வந்தார், எதற்காக அவர் உயிர் துறந்தார், எதற்காக இன்றைக்கு உங்களையும் என்னையும் நேசிக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தின் அடிப்படையில் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவன் உங்களை பாருங்க பெரிய காரியங்களுக்கு கொண்டு செல்வார். அவரை அறிகிற அறிவுதான் பாருங்க இந்த உலகம் தர முடியாத ஒரு சமாதானத்தை தேவன் உங்க வாழ்க்கையில நிரப்புவார். ஒருவேளை சமாதானம் இல்லாம இருக்கீங்களா? ஆண்டவர் அறிந்து கொள்ள பிரயாசப்படுங்க. ஆண்டவரை அறிந்து கொள்ள பிரயாசப்படுகிற அந்த நேரத்துல தேவன் உங்கள் இருதயங்கள்ல சமாதானத்தை நிரப்புவார். அவர் அப்படிப்பட்ட தேவன். அவர் அறிந்து கொள்ளணும்னு எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் உங்களுக்கு சமாதானம் இருக்கு, அதுல செழிப்பு இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கிறது, அதுலதான் நம்மளுடைய சுக வாழ்வு இருக்கிறது, அதுலதான் நம்மளுடைய வியாதியை விலக்கி ஆண்டவர் சுகத்தை கொடுப்பேன்னு சொல்லி இருக்காரு. அவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ளுங்க. ஒரு நபர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொண்டால்தான் அவர் செய்வார்னு நம்ம நம்ப முடியும். அதுதான் பாருங்க கடைசியில என்ன நடக்க போகிறது என்று பாருங்க. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கோம். கடைசியில நடக்கிறது இருக்கட்டும், முதல்ல அவரை அறிந்து கொள்றது ரொம்ப முக்கியம். அவரை அறிந்து கொள்றது இன்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி பாருங்க வழிநடத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் ஜெபிக்கலாம். எதற்காக இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம் அப்படின்னா பாருங்க, ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அந்த வழிநடத்தல் எங்களுக்கு தேவன் கேட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிற சுவாமி, இந்த நாட்கள்ல கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்று பார்த்தோம். கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும். கிறிஸ்து என்றால் யார், எதற்காக வந்தார், அவர் எதற்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையில எல்லா சர்ச்சிலையும் தொங்கிட்டு இருக்காரு நம்ம பார்க்கிறோம். எல்லா சர்ச்சிலையும் ஆண்டவரே ஒண்ணு வார்த்தை இருக்கும், இல்லைன்னா அவர் சிலுவையினுடைய போஸ்ட் இருக்கும், இல்ல சிலுவையினுடைய ஒரு ஆண்டவரே அங்க ஒரு பொருள் இருக்கும். ஆனா எதுக்கு அப்படின்றதே எங்களுக்கு தெரியாது. அது பார்க்கும்போது நாங்க ஏதோ சிலுவையை போட்டுக்கிட்டு சர்ச்சில் போய் பிரேயர் பண்ணிட்டு போறோம் எங்க தேவைக்காக. அப்படி இல்லாதபடிக்கு தேவன் எங்களுக்காக எதற்காக இறங்கி வந்தீர்? மனுஷன் செஞ்ச தவறுக்காக அவர் இறங்கி வந்து தேவன் எப்படிப்பட்டவர், அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவருடைய அன்பு நாங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவரே நாங்கள் இன்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு வழி நடத்தக்கூடிய ஆண்டவரே அது ஒரு வழியாக இருக்கிறது. நித்திய ஜீவனுக்குள்ள வழி நடத்தக்கூடிய ஆண்டவரே அது ஒரு பாதையாக இருக்கிறது என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்களை அப்படியாக வழிநடத்தும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாட்களிலிருந்து நித்திய ஜீவனுக்குள் வழிநடத்த எங்களை நீங்க ஆண்டவரே ஒவ்வொரு வேலையிலும் எங்களை வழி நடத்துங்கப்பான்னு சொல்லி எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீங்க வழி நடத்துங்கப்பா, நீங்களை பாதுகாத்துங்கப்பா, நீங்க ஒவ்வொரு வேலையிலும் எங்க கூட இருங்கப்பா. எங்க குடும்பத்தை வழி நடத்துங்க, எங்க வேலையை வழி நடத்துங்க, எங்களுடைய பிள்ளைகளை வழி நடத்துங்க ஆண்டவரே. நாங்க செய்கிற பிசினஸை வழி நடத்துங்க, நாங்க செய்கிற ஊழியங்களை வழி நடத்துங்கப்பா. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற சுவாமி, இது எல்லாம் நீங்க எடுத்து பயன்படுத்துங்கப்பா. உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.